கர்நாடக மாநிலத்தில உள்ள கமர்சாகா என்ற ஒரு கிராமத்தில பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணியா என்கிற நபர் வசித்து வந்திருக்காரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, தையல்காரரா அந்த ஊர்ல வேலை செஞ்சு வராரு. இவருக்கு திருமணமாகி 55 வயதான மீனாட்சி என்ற மனைவியும் இருக்காங்க. இதுல சுப்பிரமணியா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திடீரென காணாம போயிருக்காரு. இந்த நிலையில அவரோட மனைவி மீனாட்சி காவல் நிலையத்துக்கு போய் தன்னுடைய கணவர் காணவில்லை, எங்க தேடியும் அவரு கிடைக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்டும் குடுத்திருக்காங்க. அந்த புகார் அடிப்படைய வச்சு போலீசார் பார்த்தீங்கன்னா, வழக்கு பதிவு செஞ்சு அந்த நபர தேடி வந்திருக்காங்க. இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, கடந்த 8ஆம் தேதி கிராமத்தில் குப்பை கொட்டும் இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணோட சடலம் கண்டெடுத்திருக்காங்க. அந்த சடலத்து மீது பார்த்தீங்கன்னா, மரக்கட்டை போட்டு பெட்ரோல் ஊத்தி பிணத்தை எரிச்சு அங்க போட்டதும் தெரிய வந்திருக்கு. இந்த சடலத்த கைப்பற்றிய போலீசார் விசாரணை நடத்தல. அது சுப்பிரமணியாவின் சடலம் என்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. பிறகு மீனாட்சிய பார்த்தீங்கன்னா, சந்தேகத்தின் அடிப்படையில கைது பண்ணி விசாரிச்சிருக்காங்க. விசாரணையில பார்த்தீங்கன்னா, பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, மீனாட்சி வீட்ல கட்டட பணி செய்ய பிரதீப் ஆச்சாரி என்ற ஒரு 35 வயதான நபரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதுல பிரதீப் ஆச்சாரி பார்த்தீங்கன்னா, ஆச்சாரி சுப்பிரமணியாவோட தங்கையோட மகன்ன்றது தெரிய வந்திருக்கு. இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில உல்லாசமா இருந்து வந்திருக்காங்க. இந்த விவகாரம் மீனாட்சியோட கணவருக்கு தெரிய வரவே, அவரையும் கணவர் கண்டிச்சிருக்காரு. இதனால பிரதீப் வந்து கூலிப்படையை சேர்ந்த சித்தேஷ், விஸ்வாஸ் என்ற இருவருக்கும் பார்த்தீங்கன்னா, 30,000 பணத்த குடுத்து அவர கொலை பண்ணவும் சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, அவர தனியாக அழைத்துச் சென்று கழுத்தை நெரித்து கொலை செஞ்சுட்டு பிணத்தை எரித்ததும் தெரிய வந்திருக்கு. தற்போது இவங்க 3 பேரையும் காவல்துறையினர் கைது பண்ணி அவைங்கள சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, பகுதி மக்களிடையே சோகத்தையும், பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க.